வீட்டை விட்டு வெளியே போல வெட்டியா இருந்து தின்னுட்டு இருக்க. 5000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இந்த நடையில வந்து கால வயல. எப்போ என்ன வழியா இருக்கு. 5000 ரூபாய் 5000 ரூபாய் இன்னைக்கு பாரம் 10,000 சம்பாதிச்சுட்டு வந்து காட்டி. A few moments later. அந்த நாய் வந்தானே சோற போட்டுறாத. நான் போய் செகண்ட்ஸ்ல ஒரு பைக் எடுத்துட்டு வரேன். சே இதான் சொல்லுவா பழைய வண்டி எல்லாம் வாங்கப்படாதுன்னு. சவத்தை வாங்கி 10 நிமிஷத்துல ஓடாம ஆயிட்டு என்னத்த சொல்ல எல்லாம் நமக்குன்னே வந்து வாக்கிடுவ. நோ மணி நோ ஹனி நோ மணி. ஆஹா வண்டியில யாரோ சாவி வச்சுட்டு போயிருக்காவ. யாரும் பாக்கல. பையன் இந்த வண்டியை கொண்டு போய் 10,000 ரூபாய்க்கு வித்து ரூபாய் அப்பைய மூஞ்சிலத்துக்கு எரிஞ்சிடலாம். அப்பா எனக்கு வண்டியே களவாங்க இல்ல. எனக்கு தெரியாது மூடல கள்ள நாய. வாய் பேச முடியாதோ. லேஸ் சாப்பிடுறியா? 5 ரூபாய்க்குள்ள வேணுமா 10 ரூபாய்க்குள்ள வேணுமா? 10 ரூபாய்க்குள்ளது. அட கள்ள நாய. ஏன் ஸ்கூலுக்கு போயிட்டு உடனே வந்துட்டா? அப்பா எங்க கணக்கு வாத்தியார் இருக்காருல, அவரு கிளவியை கூட்டிட்டு ஓடி போயிட்டாராம். போன வாரம் தானே அவருக்கு குடும்பத்தோட நான் பார்த்தேன். என்ன செய்யுது, கொஞ்சம் புத்தி மோசம். என்னத்த சொல்ல, அங்க ஒரே பெரிய பிரச்சனையா இருக்கு. அதான் எல்லாரும் வீட்டுக்கு போய் சொல்லிட்டாவ. சரி நீ போ. A few moments later. லே இந்த முடியல வெட்டப்படாதல. அப்பா அவன் முடி இல்லாம கொண்டு போய் நட்டுட்டு இருக்கான் 1,00,000 ரூபா கொடுத்து. நீங்க என்னடானா முடிய வெட்டு. லே உங்க கணக்கு வாத்தியாரு நீர் ஒரு கலவையை கூட்டிட்டு ஓடிட்டாருன்னு சொன்னான். உங்கள்கிட்ட அப்படியே சொன்னா? உங்கள்ட்ட என்னென்ன சொல்லிட்டு வந்தான்? என்னட்ட நீர் போயிட்டு சொன்னா. லே வாய திறந்தாலே என்ன செய்வியல பேத்தனாய. ஓய் பெரியவர, என்ன பிள்ளை? நான் இன்னைக்குதான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன். உமக்கு என்ன வேணுமோ கேளும். எனக்கு ஒண்ணும் வேண்டாம் தம்பி. சும்மா கேளும். உமக்கு வாரம் சாப்பாடு வாங்கி தரேன். நல்லா சாப்பிட்டாச்சு. வேண்டாம் தம்பி. ஐயே நாளாக்கு அப்படியே வாரம் ஓய். அதுல தூக்கி தூர போடும். தைரியமா வாரம் ஓய். இதுல இறம் ஒன்னும் கூச்சப்படக்கூடாது. எல்லாம் சிங்கப்பூர் பணம். என்ன வேணுமோ சாப்பிடும். என்ன வேணும்? ஓய் இவர் என்ன கேட்டாலும் கூட ஓய். என்னெல்லாம் நான் பாத்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கூட. வையம் இரு சாப்பிடும். ரொம்ப நன்றி தம்பி. ஐயே சாப்பிடும். எவ்வளவு 200 ரூபாயா? 200 ரூபா தாங்க. ஓ சிங்கப்பூர் பரிசா சிங்கப்பூர்ல வச்சுட்டு வந்துட்டோமோ. கழுவுல பேத்தனாய. இப்ப எனக்கு 150 ரூபா தருவியெல்லாம் மாட்டியலாம். தெரிஞ்சாகணும். வர தர முடியாதுல. சிறுதுள்ளி பெருவெள்ளம். தம்பி அந்த ஜான் பேட்ரிக் அவங்க இருக்காங்களா? ஜான் பேட்ரிக்கா? 150 ரூபா தருவீரா? அப்பதான் சொல்ல முடியும். சார் நீங்க வாங்க. அவன் தப்பலாப்ப. நான் கூப்பிட்டாருல அப்போ வந்துட்டாரு பேகையும் தூக்கிட்டு. போய் ஒரு 150 ரூபா தர அவ்வளவு மனமடி. பச்சை பாட்டில நக்கி குடிச்சிருப்பான போல. உட்காருங்க சார். போன்ல பேசுனதெல்லாம் ஓகே தானே? ஓகேயா? இந்தாங்க நீங்க கட்ட போறது வந்து ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய். ஆனா உங்க குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். 1 கோடியா? இந்தாங்க. ஓய் மேனேஜர் 1 கோடி தந்துட்டு போவோம். அட பேத்த நாய. அப்பா என்ன மனே? 1 கூடு பப்படம் தாங்கப்பா. பப்படம்? அப்பா மத்தியானம் சாப்பிடறதுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கானா தங்கச்சியாக சமைக்கியா. அப்படியா? என் மூளை சமைக்கியா? என்ன வைக்கியா? ரசம் வைக்கியான்னு நினைக்கேன். இன்னும் அவதான் போன் அடிக்கியா. ஜெரிஷா சொல்லு. இல்ல ரசத்துக்கு வந்து குக்கர்ல 3 விசில் தான் வைக்கணும். ஆமா சட்னி வைக்க தான் குக்கர்ல 6 விசில் வைக்கணும். A few moments later. ஐயே இந்த பேத்த பிள்ளை உண்மையிலே குக்கர்ல தான் ரசம் வச்சிருக்கு போலே. ரசத்துல கத்திரிக்காய் எல்லாம் கிடக்கு. சரிதான். கொல்லாமே கதை. என் தங்கச்சி கஷ்டப்பட்டு வைப்பாளாம். நீங்க முதல்ல வந்து குடிப்பீங்களா? என் தங்கச்சி வச்சது நான் குடிச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் குடிக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு டேஸ்ட் பார்க்க தாங்க. எப்படி இருக்கு? ருசியா இருக்கா? லேயா நல்லா இல்லையா? அணக்கம் காட்டாம இருக்கான். இந்த பையன் எங்க போனான்? எப்பா இங்க பாருங்கப்பா. லே ஜெனிசே என்னத்த பாக்கியாவ? என்னதாப்பா இருக்கேன். எங்கப்பா தேடுறிய? ஐயோ மோனே கீழே விழுந்து கிடக்கா. என்ன ஆச்சு மோனே? குட்டி சமைக்கன்னு சொல்லி நம்ம சுவாலியை முடிச்சிட்டா. ஐயோ மோனே
எழும்பி நின்னு பல்ல தேயில பைத்தியார பயல. A few moments later. என்னப்பா பண்ணிட்டு இருக்குதே? மோனே விருந்துக்காரை வந்திருக்காவ. க்ஷணம் பரவிட்டு ஓடி வா. ஓ சரி 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 சரி. ஐ லட்டு வேற பளபளன்னு இருக்கு. மோனே ஒரு நிமிஷம், ஒரு லட்டு உடைஞ்சு கிடக்கு. என்ன மோனே? ஐயே சும்மா சாப்பிடு. லட்டு உனக்கு பிடிக்கும் இல்லையா? என்ன சாப்பிடு. அடக்கல்ல நாய. அண்ணா அண்ணே ஒரு பாட்டில் தண்ணி தாங்கண்ணே. தம்பி 10 ரூபா பாட்டில் வேணுமா 20 ரூபா பாட்டில் வேணுமா? ஐயே அது கேட்கலையே. இது ஒரு நிமிஷம்ண்ணே. அப்பா 10 ரூபாய்க்குள்ள வாங்கணுமா 20 ரூபாய்க்குள்ள வாங்கணுமாப்பா? ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வரல. அண்ணாச்சி ஒன்றும் இல்லை. இப்போ வந்துடும் 20 ரூபாய்க்குள்ள ஒண்ணு. தம்பி கூலிங் தண்ணி வேணுமா இல்ல நார்மல் போதுமா? அப்பா ஐஸ் வாட்டர் வேணுமா நார்மல் வாட்டர் வேணுமாப்பா? அட பைத்தியார பயல ஒன்னு எல்லாம் வச்சிட்டு நில்ல பேத்த நாய. சுடு மாப்பிள நான் வர போடு அவனை போடு. லே நேத்துக்கு வாங்கின பால் எங்க? அதுல தானே வச்சிருந்தேன், காணலையா? எங்க கொண்டு வச்சியோ? இங்க ஒண்ணும் காணல. ஆமா காணல, கொஞ்சம் தள்ளுங்க. லே கிருக்கா இது கெட்டு போயிருக்கோம்ல. இதெல்லாம் ஒரு மேட்டராப்பா, இப்ப பாருங்க அண்ணா. அந்த 20 ரூபா பாக்கெட் பால்ல ஒண்ணு தாங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தரு. இன்னைக்குள்ள புது பாக்கெட் பால். இது எவ்வளவு ரூபா? 20 ரூபா. 20 ரூபாயா? எப்போ அநியாய விலை. அவன் 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான். போய் நாங்க வேற கடையில வாங்கிடுவோம். ஒரே ஏமாத்து. கிறுக்கு பயலா இருப்பான் போல. ச்சே. பாத்தியலாப்பா, இன்னாருங்க பாலை மாத்தியாச்சு. இதுதான் கெத்து. நீ பெரிய ஊச்சாளி தான் போல. கள்ள நாய. நேரப்படி எவ்வளவுப்பா? 19.25. 19.25. லே வீதி எழுதிக்க. அப்பா பொறுமையா இருக்கப்பா, ஒன்னொன்னாதான் முடிக்க முடியும். நீளத்தை எழுதிட்டு சொல்லி. இந்த பையன் என்னத்தை எழுதிட்டு இருக்கியான்? லே கொண்டா பாக்கட்டு. ஏன்பா 19.25? இது என்ன இளவுல வரைஞ்சு வச்சிருக்கா? சித்தியில எடுத்துட்டு வால. இது அப்படியே சீவி பாலிஸ் அடிச்சு. போய் ரோட்ல போட்ட வேலை செய்யுரு. உள்ள கொண்டு போய் உள்ள. ஏன்பா பழைய தூக்கிட்டு உள்ள வரிய? எவன தெரியல, ரோட்ல போன ஒருத்தன் சத்தம் போட்டு போறான். எவனு தெரியலையா? அப்ப வெளியூர்காரனா தான் இருக்கும். அப்பெல்லாம் பண்ண முடியாது. போங்கப்பா, எவன் வந்தாலும் பாத்துக்கலாம். மாட்டிக்கினாரு ஒருத்தரு. இன்னைக்கு பாத்துட்டு எவன் என்ன செய்யான்னு பாப்போம். இப்படியே போனா திரும்ப இப்படிதானே வரணும், பாத்துடலாம். இன்னைக்கு அடிய பாருங்க. A few moments later. அண்ணா வாரான். ஓய் வண்டி நிறுத்த. ஓய் நீரு பெரிய ஊச்சாலியா? ஓய் வெளியூர்ல இருந்து வந்துட்டு எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிடுது. தம்பி நான் பிரச்சனை பண்ண வரல. இங்க ஜெனிஸ்மான் அவங்க வீடு எங்கன்னு சொன்னா நான் எம்பட்டுக்கு போய். ஜெனிஸ் மோனா? அவனை தெரிஞ்சு என்ன பண்ண போறீரு? எனக்கு பக்கத்து வீட்டுல உள்ள பிள்ளைக்கு வேண்டி விசாரிச்சுட்டு வரக்கு சொன்னாங்க. ஓய் சும்மா இந்த ரோட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பீரா? வீட்டுல வேலை செய்யணும் சொன்னா கேட்க மாட்டீரா? வீட்டுல போய். அவர் அப்படிதான். நான் தான் ஜெனிஸ் மோன். நம்ம சாயா குடிச்சிட்டே பேசுவோமா? அட பேத்த நாய.